ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாடு அரசு வந்து டெல்லி பிரதிநிதியை கர்நாடக பிரதிநிதியை நியமிச்சிருக்கேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல் அறிக்கையை நான் தான் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு அறிக்கையை அதை பற்றி நான் தான் கொடுத்துருக்கேன். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் வந்துங்க கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை அது சாதாரண கிடையாது. இன்றைக்கி மேகதாது அணை டேம் கட்டுறது, அதனால் அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதுக்கு நிச்சயமாக தேமுதிக வந்து உறுதியாக முதல்வர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் அதை நாங்கள் கொண்டு செல்வோம். மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பை தருவதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்கும். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்குறது கொடுக்கும். இப்போ ஒரு நாளாக இந்த இது மட்டும் ஹாட் டாபிக் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. இப்போ அதை பற்றி தனியார் பள்ளிகள் வந்து அந்த தமிழ்நாடு அரசு அறிவித்தாங்க. பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சதில் தனியாக ஒவ்வொரு பள்ளிகளும் இவ்வளோ இன்னும் வாங்குறோன்னு. ஆனால் எந்த ஸ்கூலும் அதை கடைப்பிடிக்கல. அதை பற்றி இல்லை, நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஒரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டால் பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு புது அரசு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அதுவும் வெளிப்படையான ஆட்சியை தருவோம். அதே போல் எந்த ஒரு டெண்டர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கமிஷன் இல்லாமல் நேரடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறாங்க. இப்போ வந்து 50 நாள் ஆயிருக்கு. பார்ப்போம் இவங்க எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் தேமுதிகவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறை லஞ்சம் ஊழல் இல்லாத நேரான மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்ன கேப்டன் தான். அதனால் நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். இப்போ நான் விருதாச்சலம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக வந்திருக்கேன்னா 100% என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய வேலைகள் மக்களுக்கானதாக இருக்கணும். அதில் மாற்று கருத்திலே அது மாதிரி எல்லாருமே செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க. இல்லை, அது வந்து யூஷுவலுங்க. எப்போவுமே ரெய்டுகள் வருவதும் ரெய்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இது வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலும் வர்றதில்லை. ஸோ ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்தால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வீட்டுக்கு ரெய்டு போகிறது இது யூஷுவல். இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. பட் அதனால் என்ன நடக்க போகுதுன்றதும் என்ன அவங்க பிடிச்சாங்க அதுக்காக என்னன்றதை கவர்மெண்ட் தான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ரெய்டுங்கிறது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.